வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதுவுமே டீச் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பிறந்தநாள். ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணலாம். எங்கள் அம்மாட்ட நிறைய விஷயம் நான் சொன்னது கிடையாது. ஸோ அதை இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டென்ட் வேணும், நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிக்கணும் ஏதாவது கண்டென்ட் ஆனால் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மாட்ட நான் சொல்ல நினச்சதை சொல்லிவிட்டு அம்மா எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு நார்மலாகவே எங்கள் அப்பாட்ட தான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவேன். எதுனாலும் எங்கள் அப்பாட்டவே சொல்லிடுவேன். ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நான் அவங்ககிட்டே சொன்னது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நார்மலாக ஒரு பையன் ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம். பேசிக்குவோம், நல்லா என்னென்னு பேசிக்குவோம், நல்லா பேசிக்குவோம். ஆனால் பாசம் இருக்க மாதிரி இந்த அழுது காட்டுறது, இல்லை கட்டி பிடிச்சி காட்டுறது, முத்தம் கொடுத்து காட்டுறது, இந்த மாதிரிலாம் நான் எங்கள் அம்மாட்ட பண்ணதில்லை, எங்கள் அம்மாவும் என்கிட்ட பண்ணதில்லை. ஆனால் நான் எந்த ஒரு காசு கிடைச்சாலும், எந்த ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வாங்கி கொடுப்பேன். நான் எந்த ஊருக்கெலாம் போகிறேனோ ஏதாவது எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு நமக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே இந்த காசு பணம் நகை அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா, அதை விட பெரிய விஷயம் அம்மா தான். ஓகேவா? இந்த முதியோர் இல்லத்தெல்லாம் கொண்டு போய் அம்மா அப்பாவெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எதுக்கு உயிரோடு இருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரில. என்ன ஆனாலும் எப்பயுமே நம்ம அம்மாவை விட்டே கொடுக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நான் சில சமயம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு கூடுவோம், சாப்பிட வாங்கடா அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் சாப்பிட்டலாம் பிறகு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தா, நாங்கள் சாப்பிட்டு மிச்ச மீதி உள்ளதான் அவங்க சாப்பிட்றாங்க, சரியா? ஸோ எந்த வித ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்காண்டின்னு இருக்குது அம்மா மட்டும்தான். அப்பா கூட நம்ம இப்போ செஞ்சால் நம்ம பையன் நமக்கு பின்னாடி செய்வான் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் நம்ம அம்மா மட்டும்தான் எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம கூட இருக்கவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்மள மேக்ஸிமம் நிறையா பேர் ஸ்கூல் படிக்கும் போதும் ஹாஸ்டலில் தான் இருந்திருப்பாங்க, காலேஜ் படிக்கும் போதும் ஹாஸ்டலில் தான் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வேலைக்குன்னு போகும்போதும் வெளியூரில் தான் வேலைக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒன்று வரும்போது பொண்டாட்டி பேச்சு கேட்டு அப்பா அம்மா வேலைக்கு விட்டு தனியாக தான் இருக்க போகிறாங்க. மேக்ஸிமம் பர்சன் அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மாவோட இருந்திருக்கவே மாட்டாங்க, சரியா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மகிட்ட அவ்வளோ மெச்சூரிட்டின்ற விஷயம் இருக்காது, அவ்வளோ காசு பணமும் இருக்காது, சரியா? அவ்வளோ காசு பணம் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சாகும்னு நினைக்கும் போது அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பா அம்மாவை ஃபஸ்ட்டு பாருங்கள். யாருக்காகவும் அப்பாவையும் அம்மாவையும், மெயினாக அம்மாவை விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். எதுக்கு சார் இந்த வீடியோ யூடியூப்பில் போடுறீங்க, நீங்கள் அம்மாவுக்கே கால் பண்ணி விஷ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எங்கள் அம்மா கால் பண்ணியிருப்பேன். அதை விட 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க யூடியூப்பில். உங்கள் முன்னாடி எங்கள் அம்மாவிட்ட சொல்ல வேண்டியதை உங்கள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு விஷ் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இந்த வீடியோவும் பார்ப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் எங்கள் அம்மாவுக்கு நான் இந்த வீடியோவில் விஷ் பண்ணி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டேம்மா. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? கடைசி ஒரு கிளிப்பிங்ஸ் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். டின் டின் டிடின்.